கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 3:14. 1 John 3:14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். 2 காரியம் அழகா சொல்றார். யாரு தன் சகோதரனை நேசிக்கிறானோ, அந்த நேசிக்கிற சகோதரன் என்ன காரணத்தினால நேசிக்க முடியுது? அவன் மரணத்தை விட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான். அதனால அவனால் நேசிக்க முடியுது. அப்படி நேசிக்க முடியாதவங்க யாரு? அவங்க கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ளலை. அதனால அவங்க என்னவா இருக்காங்க? மரணத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய அழிவு மரணமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை இப்படியாய் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்று உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். எப்படி? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே. அதனால தான் ஆவியின் கனிகளை குறித்து சொல்லும்போது ஆவியின் கனியோ 22 கலாத்தியர் 5:22, 23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அதில் முதலாவது ஆவியின் கனி என்ன? அன்பு. அப்போ நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? மரணத்தை விட்டு ஜீவனுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருக்கும்போது நீங்கள் மரணத்தில் நிலை கொண்டவங்களா இருக்கிறீங்க. இதை 1 யோவான் 2:9 சொன்னபோது என்ன சொல்றாரு? ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அவன் என்ன? ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள். யார் வெளிச்சத்தின் பிள்ளைகள்? தேவ அன்பை உணர்ந்து கொண்டு சகோதர சகோதரியுடைய அன்பு செலுத்துகிறவன் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளை. இப்போ இருளின் பிள்ளை யாரு? சாத்தானுடைய பிள்ளை. அது யாரு? சகோதரனை பகைக்கிறவன் யாரா இருக்கான்? அவன் இருளின் பிள்ளையாய் இருக்கிறான். அதே 1 யோவான் 2:11 சொல்லும்போது தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். என்ன? அவன் இருட்டிலே நடந்து கடைசியில் எங்கே? நரகத்துக்கு போகக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இங்கே இந்த நாளில் ஒரு அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கறது என்ன? ஒருத்தன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அவன் தன்னுடைய சகோதரன் பேரில் அன்பு செலுத்துகிறவனாக இருக்கிறான். அவன் யாரு? நித்திய ஜீவன் பெற்றவன். அதே சமயத்தில் தன்னுடைய சகோதரனை நேசிக்காமல் இருக்கிறவன் இருளில் இருக்கிறான். அவனுடைய முடிவு என்ன? நரகம். என்ன? அவன் மரணத்தில் தான் சந்திக்க போகிறான் என்று சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எப்படி? நீங்கள் காண்கிற சகோதரன் மேலே அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருந்தா, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு செலுத்தினாரோ அதுபோல் அன்பு செலுத்தணும். இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாமே தெரியும். தன்னை யார் காட்டி கொடுக்க போகிறா, எப்போ காட்டி கொடுக்க போகிறாங்க, தான் எப்படி மறிக்க போகிறோன்னு தெரியும். சரியா? அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணுறாரு? யூதாஸ் தான் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படிங்கிறத காட்டும் விதமாக யூதாஸை ஏதாவது ஒரு வகையில் மோசமாக நடத்தினாரா? சிந்திச்சு பாருங்களேன். ஏன்னா இப்போ நமக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சால் நம்ம எப்படி அவரை பார்ப்போம், இல்லை அவரை எப்படி நடத்துவோம். ஆனால் யூதாஸை எப்படி நடத்தினாரு? ஒரு வித்தியாசம் கூட காட்டலையே. அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒரு சகோதர சிநேகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த அளவுக்கு அதை நடைமுறையில் காட்டினார். ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் இதை நம்ம யோசிக்கிறது இல்லை. சிந்திச்சு பாருங்க. யூதாஸை அதே மாதிரி நேசிச்சாரே. பேதுருவை நேசித்தது போல, இதே யோவானை நேசித்தது போல யூதாஸையும் நேசிச்சாரே. அப்போ நம்ம அதுபோல் நேசிக்கணும்னா நீங்கள் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் உங்கள் சபையில், உங்கள் ஐக்கியத்தில், உங்கள் குடும்பத்தில் உள்ள சகோதரர்கள் மேலே அப்படிப்பட்ட ஒரு பாசத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க. அப்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனால் அதுக்கு எதிர்மாறானது என்ன? நீங்கள் சபையில் காண்கிற உங்கள் சகோதரனையோ சகோதரியையோ
ஆவிக்குரிய முறையில் உள்ள ஒரு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை, தேவனுடைய பிள்ளைகள் யாரனாலும் நீங்கள் பகைக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன ரட்சிக்கப்படலை, நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, இருளில் தான் நடக்கிறீங்க, உங்களுக்கு என்ன மரணம்தான் நடைபெறும் என்பதை யோவான் மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மனம் திரும்புவீர்களா? வல்லபிதாவே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமா இல்லையா என்பதற்கு ஒரு சிறிய அளவுகோல் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காண்கிற சகோதரனை நாங்கள் நேசித்தால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காண்கிற சகோதரனை பகைத்தால் நாங்கள் இன்னும் மரணத்தில் இருக்கிறோம். நாங்கள் எங்களை சுயசோதனை செய்து எல்லார் மேலும் உள்ள பகைகளை மறந்து சகோதர சிநேக மாயமற்ற சகோதர சிநேகத்தில் வளர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று நாளை காலை தினசரி தியானத்தை சந்திப்போம். குட் நைட்.